ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الشيطان يعدكم الفقر ويأمركم بالفحشاء والله يعدكم مغفرة منه وفضلا والله واسع عليم صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات صدق رسول الله صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما وفهما رب يسر ولا تعسر وتمم بالخير اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها صلى الله عليه يا رسول الله. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனின் இறுதி தூதர் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் குடும்பத்தார் இணையாளர் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் இறையேசை செல்வர்கள் நல்லடியார்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் கருணையும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸகாத் வழங்குதல், ஏழை வரியை வழங்குதல் என்ற தலைப்பிலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கூறிய செய்தியை கூறி இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரஹ்மத்துடைய முழுமையான பத்து நம்மை விட்டு நீங்கிவிட்டது. அடுத்து மக்ஃபிரத்துடைய பத்து நாம் அமர்ந்திருக்கிறோம். மக்களுடைய இடைகளை கண்டு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகை போக ஸகாத் வழங்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. ஸகாத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்ணயிக்கவில்லை. மாறாக ஸகாத்தை வழங்க வேண்டும், 8 நபர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நிர்ணயித்தவன் இறைவன் தான். பெரியார்கள், ஸகாத்தை கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டது, கடமையாக்கியது யார் என்றால் அல்லாஹ் தான். பெரியார்களே, யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதையும் நிர்ணயித்தவன் இறைவன் தான். ஒரு வருடம் கணக்கு. பெரியார்களே, தங்கமாயிருந்தால் 87 கிராம், தங்கமாயிருந்தால் 87 கிராம், 85 கிராம் போக அதிகமா இருக்கும் என்றால் 100 கிராம் இருந்துச்சு அப்படின்னா ஸகாத் கடமையா இருக்கு. அப்ப 100 கிராம் இருந்துச்சுன்னா எவ்வளவு கொடுக்க அப்படின்னா 2.5 கிராம் கொடுக்கணும். தங்கத்திற்கு தங்கதான். வெள்ளியா இருந்தா 612 கிராம், 612 கிராம். இன்னைக்கு நம்ம பார்க்கிற ஒரு வெள்ளி 80 ரூபாங்கிற வருது, 45,000 ரூபாய். 45,000 ரூபாய் கூடுதலா இருக்கு அப்படின்னா நம்ம மீது ஸகாத் கடமையாது. பெரியார்களே, சிலர் கேட்டாங்க பிளாட்டினத்துக்கெல்லாம் ஸகாத் உண்டா அப்படின்ட்டு. பிளாட்டினத்துக்கெல்லாம் ஸகாத் கிடையாது. அப்ப நம்ம இந்த 100 கிராம் இந்த வருஷம் இருந்தது, அடுத்த வருஷத்திற்கு அப்படின்னா நம்ம மீது ஸகாத் கடமை. இதே 45,000 ரூபாய் இருந்து அடுத்த ஆண்டு நமக்கு இருந்துச்சு அப்படின்னா ஸகாத் நம்ம மீது கடமை. பெரியார்களே, ஷாஃபியாக்கள் ஒரு சின்ன மாற்றம். பெண்களாகிறவர்கள்
தாங்கள் அணியக்கூடிய அணிகலனுக்கு தங்கத்திற்கு ஜக்காத்து கிடையாது. சாதாரணமாக பெண்கள் காது மூக்கு தோடு இதெல்லாம் போட்டுக்கிறாங்களா, இது கிடையாது. ஆனா ஆண்களுடைய உட்பட தங்கன்னு சொன்னா வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா 87 கிராமுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா ஜக்காத்து கடமை. 87 கிராம் வந்துருச்சு அப்படின்னா ஜக்காத்து கடமை இல்லை. சிலர் சொல்றாங்க, நான் பெண்கள் சொன்னாங்களாம் சம்பாதிக்கிறது இல்லை, நாங்களாம் சம்பாதிக்கிறது இல்லை, எங்களுடைய வீட்டுக்காரங்க எங்களுக்கெல்லாம் எல்லாமே ஏற்பாடு, அப்படிங்கும்போது எங்களுக்கு மீது எப்படி ஜக்காத்து கடமை? அப்படி கிடையாது. தங்கம் பெண்கள் இருந்தாலும் சரி ஆண்கள் இருந்தாலும் சரி தங்கத்திற்கு தங்கம் தான், தங்கத்திற்கு தங்கம் தான். 100 கிராம் பெண்ணிடத்தில் இருந்துச்சு அப்படின்னா அவர் 2.5 கிராம் கொடுத்துடணும். கணவன் கேட்டுக்கலாம் இருக்கல, என்னங்க 100 கிராம் இருக்கு, நீங்க தங்கத்துக்கு ஜக்காத்து கொடுக்குறீங்களா அப்படி கேட்டுக்கலாம் இருக்க வேண்டாம். அவன்கிட்ட கேட்கலாம், 2.5 கிராமுக்கு 100 கிராம் 2 கிராம் நீங்க தங்கம் கொடுத்து ஜக்காத்து கொடுக்குறீங்களா, கொடுக்கட்டும். அப்படி அவர் இல்லை அப்படின்னா உன் மீது கடமை. என்ன செய்யணும்? பெண் அந்த 100 கிராமுக்கு 2.5 கிராம் கொடுக்கணும். அடுத்த வருஷம் பார்க்கிறா எந்த விதமான பொருளாதாரம் இல்ல, மிச்ச போக எங்க இருக்குது? 97 கிராம் தான் இருக்குது. இப்ப இந்த 97 கிராம் இருக்குது, என்ன செய்யறது அப்படின்னா அந்த 97 கிராம் 2 கிராம் கொடுக்கணும். இப்படியே என்ன செய்யணும்? மற்ற பொருளாதாரம் வளர்ச்சி இல்லை அப்படின்னா நம்ம தங்கம் 87 கிராம் வர வரைக்கும் அவன் தங்கத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். 87 கிராம் வந்துட்டா நிப்பாடி வேண்டியதான். இதுதான் ஜக்காத். எளிமையானது பெரியார்களே. இந்த தங்கம் 87 கிராம் இருந்தா யாரும் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிர்பந்திக்கிற 87 கிராமுக்கு மேல இருந்தா 2.5 கிராம் 102 கிராம் பெரியார்களே. அதே போல 1 லட்சம் ரூபாய் கையில வச்சிருக்காரு, 1 லட்சம் ரூபாய் கையில வச்சு அப்படின்னா 2500 ரூபாய் அவர் மீது ஜக்காத்து கடமை. எப்படிங்க? 1 லட்சம் ரூபாய் கையில வச்சிருக்காரு, இது எவ்வளவு? 2500 ஜக்காத்து ஒரு கடமை. 2023 2024 ஒரு வருஷம் வந்துருச்சு, 1 லட்சம் ரூபாய் வச்சிருக்காரு அப்படின்னா என்ன செய்யணும்? 2500 ரூபாய் மீது ஜக்காத்து கடமை பெரியார்களே. அதுக்குதான் தங்க வெள்ளியினுடைய 612 கிராம் இன்னைக்கு 45,000 ரூபாய் நெருக்கி வருது. ஒரு ஆண்டு 45,000 ரூபாய் 50,000 ரூபாய் இருந்தாவே என்ன செய்யுது? அவர் 1250 ரூபாய் கொடுக்கணும் பெரியார்களே. ஆகவே 45,000 ரூபாய் வரைக்கும் அவர் ஜக்காத் மீது கடமையாக. இதுதான் நமக்கு சுருக்கமானது. ஒவ்வொன்றுக்கும் அப்படி தனித்தனியா இருக்கு உங்களுக்கு. இதை யார் யாருக்கு கொடுக்கணும், இத யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு அல்லாவே நம்ம சொல்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்ணயிக்கல, அல்லாவே சொல்லிட்டான். எப்படி சொல்றான் அப்படின்னா இன்னம ஸதகாத்துல் ஃபுகரா, முதலாவதாக ஏழைக்கு நீ ஜக்காத்து கொடு அப்படிங்கிறான். ஃபுகரா வறியவர்களுக்கு நீ ஜக்காத்து கொடு. இரண்டாவதாக வல் மசாகி மிஸ்கின்கள், யாசகர்கள். பொதுவா யாசகர் எல்லாத்துக்குமே, மிஸ்கின்களுக்கு இரண்டாவதாக நீ கொடு. மூன்றாவதாக வல் ஆமிலீன் அலைஹா, அந்த பைத்துல் மால வசூல் செய்யறானா அந்த வசூலர்களுக்கு நீங்க கொடுக்கலாம். அவர் வசதியா இருக்குது பரவாயில்ல, ஆனா அந்த வேலை செய்யறாரு, நீ ஜக்காத்து கொடுக்கலாம். 3. நாலாவதா சொல்லலாம் வல்லபத்து குலூபுஹும், அவருடைய இதயங்கள் இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்பட்டிருக்கு. இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்பட்டிருக்கு. இஸ்லாத்தில் அவர் இருக்கிறார், வறியவனாய் இருக்கிறார். வறியவனாய் இருக்கிறார் என்ன செய்தி? இந்த விதமான இஸ்லாத்தை வர்ற மாதிரி இருக்கிறார். இப்ப அப்படி சூழ்நிலை அப்படிதான் இருக்குது, அது வேற மாதிரி சூழ்நிலை. ஆனா சரியத்தை அடிப்படையில் வல்லபத்து குழு அது உண்மை நம்ம அறிஞ்சு என்ன செய்தி? இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்பட்டவர்கள் என்று பார்த்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது என்ன செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது பெரியார்கள். அடிமையை விடுவிப்பதற்காக, யாரு அடிமை இருக்கல்லவா, அடிமையை விடுவிப்பதற்காக நம்முடைய ஜக்காத்துடைய பொருளை கொடுக்கலாம். அதுக்கடுத்து வல் காலிமீன, கடன் பட்டிருக்காங்களா, நிறைய காசு இருக்கான கடன் பண்ணலாம், கடன் பட்டவருக்கு நம்ம கொடுக்கலாமா? வல் காலிமீன அல்லாஹ் சொல்றான், கடன் பட்டவருக்கு நீ கொடு அப்படிங்கிறான். வஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியில் யுத்தம் செய்து கொண்டிருக்காங்களா அவர்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய வழியில யுத்தம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நம்ம கொடுக்கலாம். அடுத்து வபிலி சபீல், வழிபோக்கல். கோயம்புத்தூர்ல வீடு எல்லாமே நல்ல செல்வாக்கா இருக்குது, இங்க வந்துறாரு, வரும்போது என்ன செய்தி? அவருடைய பொருளாதார பொருள் எல்லாமே என்ன செய்தி? திருட்டு போடப்பட்டது.
திருட்டு பொருள் கூட எதுவுமே இல்லாம இருக்காரு. என்ன செய்யுது? இந்த ஜக்காத்தோட பொருள் கொடுக்கலாமா? தாராளம் கொடுக்கலாம். அதுதான் வபனி சபி வழிபோக்குன்னு என்ன இருக்கலாம் அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுக்கடுத்து இந்த 8 நபர் ஃபரீலத்து மினல்லாஹ், அல்லாஹ்விலிருந்து கடமையாக்கப்பட்டது. வல்லாஹு அலீமுன் ஹக்கீம், அல்லாஹ் தஆலா அறிந்தவனும் நுட்பமானவனா இருக்கிறான். பெரியார், இந்த ஜக்காத்தை சரியான முறையில் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ஏழை எளியவர்கள் இருக்க மாட்டாங்க. பெரியார்கள் 8 நபர் சொல்றான். முதலாவதா மிஸ்கின், இரண்டாவதா ஃபகீர், மூன்றாவதாக அதில் பணி செய்யக்கூடிய ஆள், நான்காவதாக இஸ்லாத்தில் வாழ் ஈர்க்கப்பட்டவர், அஞ்சாவதாக அடிமை விடுவிப்பதற்காக, ஆறாவதாக கடன்பட்டவர்கள், ஏழாவதாக அதாவது அல்லாஹ்வுடைய வழியிலே யுத்தத்திற்காக தன்னை தயார்படுத்திக் கொண்டவர் வபனி சபி வழிபோக்கர். இந்த 8 நபருக்கு உங்களுடைய ஜக்காத்துடைய பொருளை கொடுக்கலாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா நிர்ணயிச்ச பெரியாரே. இப்ப யாசர்கள் ஏன் பெருத்துட்டாங்க? சரியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்பே உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவருடைய ஆட்சியான பெரியாரே. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஹிஜ்ரி 84 ஜக்காத்துடைய பொருளை எடுத்துக்கொண்டு தெருவா வாங்குறார், தெருவா வரார். ஜக்காத்துடைய பொருளை வாங்குறதுக்கு ஆளே கிடையாது. எல்லாரும் ஜக்காத்தை பெற்ற நிறைவானவர்களா இருக்காங்க பெரியார்கள். அப்ப இந்த அளவுக்கு அதற்குள்ளாக ஆட்சியினுடைய நிறைவு எப்படி ஆகிறது என்பதை யோசித்து பார்க்க பெரியார்களே. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்றாங்க, இங்க ஜக்காத் வாங்குறதுக்கு தகுதியானவர்கள் யாருமே இல்ல, இவருடைய ஜக்காத்துடைய பொருளை மதீனாவுக்கு நான் அனுப்பி வைக்கவான்னு கேட்கிறாங்க. பாருங்க, ஜக்காத்து பொருளை வாங்குவதற்கு யாருக்கு தகுதி இல்ல, எல்லாருமே ஜக்காத்தை வாங்குவதற்கு தகுதி உள்ள ஆயிட்டாங்க. இந்த ஜக்காத்துடைய பொருளை என்ன செய்ய? அனுப்பி வைங்க. அப்ப அந்த ஜக்காத்தை கொடுப்பதற்கு சரியான முறையில் கொடுத்து விட்டோம் என்றால் ஏழை எளியவர்கள், மிஸ்கின்கள், ஃபக்கீர்கள் தௌலத் இருக்க மாட்டாங்க பெரியார்கள். அல்லாஹ் இதைத்தான் சொல்றான், உடைய சமுதாயத்தில் ஏழை உள்ளவர்கள் இருப்பார்களா அவருக்கு நீ கொடுத்துரு. அதே போல கடன்பட்டவர்களா நீ கொடுத்துரு. அடிமை நீ இல்ல, மற்றவர்கள் யார் இருந்தாலும் பார்த்து நீ கொடுத்துரு அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொன்னா பெரியார்கள். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர்கள் ஜக்காத்துடைய கணக்கு வச்சு நம்ம கொடுக்கிறோம். தங்கம் உள்ளவர்கள், வெள்ளி உள்ளவர்கள், பணம் உள்ளவர்கள் ஜக்காத்தை சரியா நம்ம கொடுத்துரும் அப்படின்னா ஏழை இருப்பார்களா? ஏழை இருக்கவே மாட்டாங்க பெரியார்கள். இந்த ஆயத்தை அருளப்படுகிற பெரியார்கள், அதாவது சாலபா ரலியல்லாஹு தஆலா வறுமையில் இருக்கிறாங்க, ஏழ்மையில் இருக்காங்க. அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய நிலை மாறணும், செல்வ நிலைக்கு வரணும், அதுக்காக நீங்க துஆ செய்யுங்க அப்படிங்கிறாங்க. யாரு? சாலபா ரலியல்லாஹு தஆலா. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா கொஞ்சமா கொடுத்திருந்தானா அதிகமா கொடுப்பதை விட கொஞ்சமா கொடுத்தனாலவா அதற்கு நீ போதுமாய் கொண்டு நன்றி செய், அது உனக்கு சிறந்தது அப்படிங்கிறாங்க. போயிடுறாங்க. இரண்டாவது கேட்கிறாங்க, இதே பதிலை சொல்றாங்க. மூன்றாவது கேட்கிறாங்க. மூன்றாவது கேட்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க? சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டு ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வைகையா சாலபா, உனக்கு கேடு உண்டாட்டு அப்படிங்கிறாங்க. சொல்றாங்க, துஅத்தி ஷுக்ரன் கைரும் மின் கஸரின் லா துதீகுஹு அமா தர்லா அன் தகுன மிஸ்ர நபியுல்லாஹி வல்லதி நஃப்ஸி பியதிஹி லவ் ஷுத் அன் தஸுரு ஜிபால மாயி தஹபா. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, என்னை நீ முன்மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடாதா? எப்படி என்னை நீ முன்மாதிரி எடுத்துக்கப்பா. நான் செல்வத்துக்கு ஆசைப்படுறேன். நான் விரும்பினேன் என்றால் இந்த மலையாயிருந்து தங்கமாக வருவதற்கும் வெள்ளியாக வருவதற்கும் தயாராக இருக்கிறது என்று செய்தி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. நான் விரும்பிட்டேன்னா, நான் நாடிட்டேன்னா இந்த மலையெல்லாம் தங்கமாக வெள்ளியாக மாறி வருவதற்கு தயாராக இருக்கிறதே என்று சாலபா அவனை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ கூட அவர் காதுல வாங்கிடல, துஆ செய்யுன்னு சொல்றாங்க. அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சரி பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு என்ன செய்றாங்க, செம்மறிய பெற்ற ஆண்டுகளை எனக்கு கொண்டு வா அப்படிங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் பரக்கத்து செய்யறாங்க. அதுல பரக்கத்து செய்யறாங்க.
பறக்க செய்ய அல்லாஹ் தஆலா பெருமானுடைய பறக்க சொல்லணும்னா பறக்க செய்யறான். சொன்ன வார்த்தை தெரியுமா என்ன சொல்றாங்க? என்னை நீ முன்மாதிரி எடுத்துக்கப்பா, என்னை முன்மாதிரியா வச்சுக்க. செல்லதான் அடுத்து சொல்றாங்க, இந்த மலை இருக்குல்லவா, இந்த மலையை நான் நாடினேன் என்றால் இந்த மலை தங்கமாக வெள்ளியாக மாறி வந்துடும் அப்படின்னா. அவ்வளவு ஆற்றல் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கான். ஆனா எனக்கு என்ன செய்தி? ஒரு நேரம் உண்டு ஒரு நேரம் இல்லாமல் இருந்து இறைவனுக்கு நன்றி செய்வதை நான் விரும்புகிறேன். தாராவா என்னை பார்த்து நீ படிப்பினை பெறு அப்படி நான் கேட்கல. செவ்வரி பெட்ட ஆண்டுகளை கொடுக்குறாங்க, என்ன செய்யறாங்க? செல்லதான் துவா செய்யறாங்க. அந்த துவா வந்து என்ன செய்யுது? பெருசாகி அந்த அந்த ஆடு கொஞ்சம் கொஞ்சமாய் பெருக்க ஆரம்பிச்சு பெரியார்கள். அப்படி ஆடு வந்து பெருக்க பெருக்க மதீனாவில் இருந்த சாரபா ரலியல்லாஹு தஆலாவுக்கு அங்கிருந்து பக்கத்து கிராமத்துக்கு போறாரு. பக்கத்து கிராமத்து அங்க எல்லையை விட்டே மாறி போயிடறாங்க. அப்படி வரும்போது ஆரம்பத்துல லொஹர் அசருக்கு மட்டும்தான் தொழுவாங்க. லொஹர் அசர் ஜும்மா 3 நேரம் வந்து சொல்லுவாங்க. அப்ப கொஞ்ச நாள் கருத்து எப்படி பார்த்தோம் அப்படின்னா ஜும்மாவுக்கு மட்டும்தான் வந்து இருந்தாங்க. ஜும்மாவுக்கு மட்டும்தான் வந்து இருந்தாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தா ஜும்மாவுக்கு வரல. செல்லதாரத்துல கேட்கிறாங்க, இங்க அந்த சாரபான்னு கேட்கிறாங்க. சாரபா இங்க கேட்கிறாங்க. அல்லாஹ் தஆலா மிக பெரும் செல்வத்தை கொடுத்து தொழில் அதிபருடைய பட்டியல அல்லாஹ் தஆலா அவர் சேர்த்துட்டான் அப்படிங்கிறாங்க. பணக்கார லிஸ்ட் அவர் சேர்த்துட்டாங்க அப்படிங்கிறாங்க சஹாபாக்கள். அப்ப அப்படி இருக்கும்போது அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை அல்லாஹ் பெரியார்கள். அல்லாஹ் இந்த வசனத்தை அறிகிறான். ஃபுது மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம். ஃபுது மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன், அவங்களுக்கு தர்மத்தை எடுங்க, ஜகாத்தை எடுங்க. எடுத்துட்டு வந்து சொல்லி அலையும், அவருக்காக நீங்க துவா செய்ய அப்படி ஸல்லல்லாஹு சொல்லிட்டு அடுத்து ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அவருடைய வெளித்தோற்றத்தை நீங்க சுத்தமாக்கி வையுங்கள், அவருடைய உள்தோற்றத்தையும் நீங்கள் சுத்தமாக்கி வையுங்கள், உங்களுடைய துவாவாகிறது அவருக்கு அமைதியா இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தை அருள்கிறாங்க. இந்த ஆயத்தை அருளப்பட்ட உடனே என்ன செய்றாங்க? இரண்டு பேரை வசூல் செய்ய 2 பேரை ஸல்லல்லாஹு அனுப்பி போய் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சாகபாட்டை வர்றாங்க. சாகபாட்டை வந்து கேட்கிறாங்க, அல்லப்ப திருக்குரான் இப்படி வந்து இருக்குது, நீங்க வந்து ஜகாத் நீங்க கொடுக்கணும் அப்படி கேட்கிறாங்க. அவர் சொல்றாங்க, ஜகாத்துனா எனக்கு தெரியாது. எப்படி ஜகாத்துனா எனக்கு தெரியாது, இது வரி வசூல் மாதிரி தெரியுதே. எப்படி வரி வசூல் மாதிரி தெரியுது, வரி வசூலுடைய ஒரு சகோதரி போன்று என்னவா தெரியுது, நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சாகபா சொல்லிடுறாங்க. எப்படி சாகபா சொல்லிடுறாங்க. அப்ப சாகபா சொன்ன உடனே நேரம் வந்துடுறாங்க. நேரம் வந்தமே ஸல்லல்லாஹு சொல்லுமே சாகபாவுக்கு கேட்டுதான் அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்லிடுறாங்க. திரும்ப சில நாட்கள் கழிச்சு அங்க போறாங்க. சாகபாட்ட ஜகாத்துடைய பொருள் வாங்கிருக்காங்க. போன உடனே திரும்ப என்ன செய்யறாங்க? அதே போலதான் சாகபா சொல்றாங்க. என்ன செய்யுது? இது ஒரு ஜிஸியா வரி போன்று இருக்குது, வரியை போன்று இருக்குது, அதனால யோசிச்சு சொல்றேன் அப்படி சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கு பின்பு வந்துடுறாங்க. வந்ததுக்கு பின்பு தோழர்களாக அவருக்கு நெருக்கமானவர்கள் வந்து போய் சொல்றாங்க, உன் விஷயமாகத்தான் இந்த ஆயத்து அருளப்பட்டு விட்ட சாரபாவே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் உன் மீது கோபமா இருக்கிறார்கள் என்று செய்தி சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனேதான் என் மீது ஆயத்து அருளப்பட்டு விட்டதா என்று சொல்லி ஜகாத்துடைய பொருளை சாரபா ரலியல்லாஹு தஆலா எடுத்துக்கிட்டு வர்றாங்க. அப்படி எடுத்துக்கிட்டு வரும்போது பெருமானாருக்கு முன்னிலையில் வைக்கிறாங்க. முன்னிலைக்கு வைக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னுடைய ஜகாத்துடைய பொருளை அல்லாஹ் தஆலா ஏற்பதற்கு அனுமதிக்கவில்லை, அல்லாஹ் தடுத்து விட்டான் என்று சொல்றாங்க. இப்படிய அல்லாஹ்வுடைய ஜகாத்துடைய பொருளை ஏற்பதற்கு தடுத்து விட்டான், எடுத்து செல்ல அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் சாலபா அப்படி பதறார். பதறிட்டு என்ன செய்யறாரு? வெளியே வராரு. வெளியே வந்து என்ன செய்யறாரு? அந்த புடிலை மணல் இருந்தல்லவா, அந்த மணலை எடுத்து தன்னுடைய தலையில மாறி வீசுறாரு. இந்த தலையில மாறி வீசுறாரு. இந்த செய்தி பெருமானார் சொல்றாங்க, சாலபா பள்ளிவாசல் வெளியே போனமே மண்ணை தன்னுடைய தலையில மாறி வீசுறாரு, யார சொல்லலாம் அப்படி சொல்றாங்க. சொல்ல உடனே ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அருமை தோழரே,
ஆரம்பத்திலே நான் தடுத்தேன், என்னுடைய சொல்லை அவர் கேட்கவில்லை. ஆரம்பத்திலே நான் தடுத்தேன், என்னுடைய சொல்லை அவர் கேட்கவில்லை. ஆகவே இவர் பழிக்கு இறைவனுடைய முடிவுக்கு இவர் ஆளாகிவிட்டார் என்ற செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டார். கண்ணியமிக்க பெரியார்களே, இதை கவனிக்க வேண்டும். பெருமானார் இருக்கிற வரைக்கும் ஸஅலபாவுடைய ஜக்காத்துடைய பொருளை வாங்கவே இல்லை. அவருடைய பெருமானார் வரைவுக்கு பின்பு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா எடுத்துட்டு வராங்க. ரசூலே வாங்கவில்லை, நான் எப்படி வாங்க முடியும்? மறுத்தனாங்க. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம், உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலம். உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் கொண்டு வராங்க. எனக்கு முன்னாடி எந்த சலீஃபாக்கள் எடுத்துக்கல, நானும் உங்களுடைய ஜக்காத்துடைய பொருளை ஏற்பதற்கு தகுதி என்று மறுத்து விட்டார் பெரியார்களே. அவருடைய ஆட்சியாளர்கள் தான் அவர் இறக்கிறார் என்ற வரலாறு என்று சொல்லி காட்டினார். என்னை மிக்க பெரியார்களே, நம்ம கொடுக்கணும் அப்படின்னா யாருக்கு இடையூறு என்றால், யாருக்கு தடை என்றால் நமக்கு தான் பெரியார்களே. அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், ஹுதுமின் அம்வாலியும் சதகத்தன், ஜக்காத்துடைய பொருளை அவனிடத்திற்கு நீங்கள் எடுங்கன்னு சொன்னான். கேட்டுக்கிட்டு சொன்ன, எப்பா ஜக்காத்தோட இருக்குல்ல, அந்த ஜக்காத்துடைய பொருள் கொடுப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா என்ன வார்த்தை பயன்படுத்தான்? எடு, அவர்கிட்ட பறிச்சுக்க அப்படிங்கிற பொருள் தான். ஆனா நீங்க நம்ம என்ன செய்யலாம் யோசிக்கலாம். ஆனா அண்ணாவுடைய வசனம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஹுதுமின் அம்வாலியும் சதகத்தன், ஜக்காத்துடைய பொருளை அவனிடத்தில் நீங்கள் எடுங்கள். எடுத்துட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், துதஹிரும், அவர்களுக்காக அவருடைய பொருளுக்காக அவர்களுக்காக நீங்கள் பரிசுத்தப்படுத்தி வையுங்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வதுஸக்கிஹிம், அவர்களை தூய்மையாக்கி வையுங்கள் அப்படின்னா. ரெண்டு, வெளிப்புறத்தின் பொருளாதாரத்தையும் நீங்கள் சுத்தமாக்கி வையுங்கள், உள்புறத்தையும் அவருடைய உள்ளாங்கத்தையும் ஞானத்தையும் அவர்கள் சுத்தப்படுத்தி வையுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், நபியே வஸல்லிம் அலைஹி, அவர் மீது நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்ன ஸலாத்தக, உங்களுடைய துஆவாகிறது சக்கனுல்லஹும், அல்லாஹ் அவர்களுக்கு அமைதி தருவார் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றார். கண்ணியமிக்க பெரியார்களே, ஜக்காத் வாங்குறதுக்கு பின்பு, சதக்கா வாங்குறதுக்கு பின்பு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்றான். என்ன செய்யணும்? நீ ஜக்காத்தை வாங்கிட்டியா, வாங்க சும்மா இருக்கக்கூடாது. யார் கொடுத்தாரோ அவருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, அவருடைய பொருளாதாரத்திற்காக நீ துஆ செய்ய வேண்டும். அப்படி நீ துஆ செய்வதாகிறது அவளுக்காக மனசு அமைதிப்படும், அவருக்கு நிம்மதி அடையும், பொருளாதாரத்தை மேலும் வளர்க்கும், நோய் இல்லாமல் இருந்தவர்களுக்கு உடல் நலங்களை வழங்கும் என்பதை அல்லாஹ் அழகாக நமக்கு சொல்லி காட்டும். பெரியார்களே, எதை மையமாக நீங்க வைத்து கேட்பீர்களோ, ஜக்காத்து பெற்றவுடனே எதை நீங்க மையமாக வைத்து கேட்பீர்களோ அந்த துஆவால் அங்கீகரிக்கப்படும் என்பதை அல்லாஹ் நமக்கு அழகாக நமக்கு சொல்லி காட்டும். பெரியார்களே, ஆகவே கண்ணியமிக்க பெரியார்களே, ஜக்காத்து ரமலானுடைய காலத்திலே ஒன்றுக்கு ₹1 கொடுத்தால் 70 ரூபாய் கொடுத்தது, 700 ரூபாய் கொடுத்த நன்மை நமக்கு கிடைக்கிறது என்பதை நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா நமக்கு சொல்லி காட்டினார். பெரியார்களே, ஒன்றை பற்றி நிறைவேற்றி சொல்கிறேன். அஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர, எப்படிங்க? அஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர, ஷைத்தானுக்கு அல்லவா உங்களுக்கு வறுமையை அச்சுறுத்துவான். என்ன? வறுமையை தான் அச்சுறுத்துவான். வயஅமுருக்கு பில் ஃபஹ்ஷாயி, அவன் தீமையை உங்களுக்கு ஏவுவான். ரெண்டு செய்வான் ஷைத்தான். ஒண்ணு என்ன செய்வான்? வறுமை பற்றி உங்களுக்கு பயமுறுத்துவான். இரண்டாவது தீமையை பற்றி தான் உங்களுக்கு ஏவான், தீமையை பற்றி தான் செய்வான், சொல்ல செய்வான். அண்ணா அல்லாஹ் சொல்றான், வல்லாஹ் யஇதுக்கும் மக்ஃபிரத்த மின்ஹு, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகிறான். எப்படிங்க? அல்லாஹ் தஆலா நீ ஜகாத் கொடுத்துட்டு அப்படின்னா அல்லாஹ் உங்களுக்கு பாவ மன்னிப்பை வாக்களிக்கிறான். இரண்டாவதாக வஃபதலன், அல்லாஹ்வுடைய உதவியை உங்களுக்கு வாக்களிக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வல்லாஹு வாசியுன் அலீம், அல்லாஹ் தஆலா விசாலமான அறிந்தவனாக இருக்கிறான். எவ்வளவு அற்புதமா சொல்றான் பெரியார்கள். ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். நீங்க உங்களுடைய ஜகாத்து கொடுக்கிறதுனால கொடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய உள்ளத்துல ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ரெண்டு விதமான ஷைத்தானுடைய தொடுதல் இருக்கிறது, மலத்தினுடைய தொடுதல் இருக்கிறான். ஷைத்தானுடைய தொடுதல் என்ன சொல்றான் தெரியுமா? நீ பொருளை கொடுத்துட்டா நீ வறியவன் ஆகிவிடுவாய், நீ ஏழைக்கு நீ தள்ளப்படுவாய் என்று ஷைத்தான் சொல்வானா. இன்னொரு தொடுதல் இருக்கிறான், வானவர்களுடைய தொடுதலாம். அந்த வானவர்கள் சொல்வார்களா, நீ ஜகாத்தை நீ கொடுத்தால் அல்லாஹ்வுடைய ஜகாத்தின் மூலமா உங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுவான், உங்களுடைய குடும்பமானது மேம்படும் என்று ஸல்லல்லாஹு சொல்றார்கள். இதில் எந்த எண்ணம் மிகைத்திருக்கிறதோ அந்த எண்ணத்தின் அடிப்படை செயல்பட்டிருந்தால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்.
உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும். உங்களுடைய உள்ளத்தில் என்ன செய்து நாம் ஜக்காத்து கொடுப்போம், நாம் தர்மம் கொடுப்போம் என்று உங்களுடைய உள்ளம் சொல்லுதுன்றால் நீ கொடுத்து. அப்படி கொடுத்தோம் என்றால் உன்னுடைய உள்ளத்தில் யார் தொட்டு விட்டால், உன்னை யார் உள்ளத்தில் பேசுகிறார் என்றால் வானவர்கள் பேசுகிறார்கள். அந்த வானவர்கள் பேச்சை நீ உறுதிப்படுத்தி நீ தானம் கொடு, நீ தர்மம் கொடு. அப்படி தர்மம் கொடுத்து விட்டால் அல்லாஹ் சொல்கிறார் மக்ஃபிரத்தன், அவளுக்கு நான் பாவ மன்னிப்பு தேடுவதற்கு பாவம் மன்னிக்கிறேன் என்று நான் வாக்களிக்கிறேன். இரண்டாவதாக அவளுக்கு நான் உதவி செய்கிறேன் என்று வாக்களிக்கிறேன் என்று அல்லாஹ் குறிப்பிட்டதாக அல்லாஹ் தன்னுடைய திரும்ப நமக்கு சொல்லினார். பெரியார்களே தான் கண்ணியமிக்க பெரியார்களே, நம்மை கெடுப்பது ஷைத்தான். அந்த ஷைத்தான் நமக்கு தோண்டுவான் கொடுக்காத அப்படின்னு இயல்பைக்கு வந்துருவது. ஆனா அப்படி இல்லை, உங்களுக்கு எது மிகைத்திருக்கிறது அதுதான் செல்லலாம். எது மிகைத்திருக்கிறது நம்ம கொடுப்போம் அல்லாஹ் தருவான், நம்ம கொடுப்போம் அல்லாஹ் தருவான். அப்படி தரும் தந்தம் என்றால் நிச்சயமாக நம்முடைய ஜக்காத்தானது, ஜக்காத்தின் மூலமாக நம்முடைய நோய்கள் நீங்கிறது பெரியார்களே, பொருளாதாரம் மேம்படுகிறது, நம்முடைய வாழ்க்கை தரம் உயர்கின்றது பெரியார்களே. ரத்தன் டாட்டா உங்களுக்கு தெரியுமா இல்லையா? ரத்தன் டாட்டா பணக்கார பட்டியல் அவர் வர கிடையாது, பணக்காரனுடைய பட்டியல வரவை தானா. முகேஷ் அம்பானினா பணக்கார பட்டியல ஃபர்ஸ்ட் இடத்துல வரான். ஆனா ரத்தன் டாட்டா இருக்கார் பாத்தீங்களா, அவர் இடத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு எத்தனை கோடி இருக்கிறவா, அந்த கோடியை விட அதிகமாக ஏழை எளியவர்களுக்கு வழங்குகிறார் பெரியார்கள். வாழ்க்கையில் குறிப்பிப்பார். அவருடைய தந்தைக்கு பின்னாடி ரத்தன் டாட்டா இருக்காரல்லவா, அந்த ரத்தன் டாட்டா அவருடைய சொத்தில் எந்த அளவுக்கு அவர் சொத்து இருக்குதோ அதை விட அதிகமாக ஊனமுற்றவர்களுக்காக அவர் வாரி வருகிறார், ஏழை எளியவர்களுக்காக அவர் வாரி வருகிறார். அது மட்டுமல்ல, குஷ்டநோய் பாதிக்கப்பட்ட மருத்துவமனை நடத்தி கொண்டிருக்கிறார் பெரியார்களே. ஏழை எளியவர்களுக்கு தர்மம் அவரை போன்று இன்று இந்தியாவில் எந்த பணக்காரன் செய்யவில்லை என்பதை நான் உறுதிட்டு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருடைய முதலிடத்திருக்கிறார். நல்லதை செய்வதற்காக தன்னுடைய பணத்தை அள்ளி வாரி வளைக்கிறார் என்று வரலாறு சொல்லிக்கின்றது என்றார். கண்ணியமிக்க பெரியார்களே, நாம் ஒரு இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ் ஞானத்தை தந்திருக்கிறார் என்பதை யோசித்து பாருங்கள் பெரியார்களே. முகேஷ் அம்பானி சொத்து சேர்க்கிறான், ஆனா ரத்தன் டாட்டா அதற்கு அப்படி மாற்றம் பெரியார்களே. அல்லாஹ் நம் அனைவருக்குமே நாம் நம்முடைய செல்வத்தை நாம் வாரி வழங்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் நம் செல்வத்தை பெருப்பான் பெரியார்கள். நீ கொடுக்கிறதுனால உடைய செல்வம் குறைந்து விடாது, நீ கொடுப்பதனால செல்வம் குறைஞ்சு விடாது. கிணறு இருக்குல்லவா, கிணத்துல ஒரு அளவுக்கு தண்ணி இருக்கு, நீ தண்ணீரை இறைக்க இறைக்க ஊறிக்கிட்டே வரும். கிணறு இருக்குல்லவா, லாக்கி இன்னெல்லாம் வாக்கி அழைக்கி, நீ இறைக்க வச்சுக்கிறாத, நீ இறைக்க வச்சுட்டா அல்லாஹ் இருக்கிறான். நீ தடுத்துல அல்லாஹ் தடுத்து விடுவான். நீ கொடுக்கிற அப்படின்னா அல்லாஹ் கொடுக்க மாட்டான். ஆகவே இந்த ஊரத்துல இறைக்கிறவா இறைக்கத்தான் தண்ணீரால் ஊறிக்கிட்டே வரும் பெரியார்களே. உனக்கு சக்காத்து கொடுக்கப்பட்ட காலம் இருக்கும் என்றால், அளவு இருக்கும் என்றால், 87 கிராமுக்கு மேலே சக்காத்து இருக்கும் என்றால் சக்காத்து கொடு. 612 கிராம் மேலே தங்கு வெள்ளிக்கு மேலே பொருளாதாரம் இருக்கும் என்றால் நீ சக்காத்து கொடு. அதன் மூலமாக உன்னுடைய முதலீடு இருக்கிறவா, முதலீடு கடைசி வரைக்கும் மரியாதை பெரியார்களே. உன்னுடைய சொத்து உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் அது சென்று கொண்டிருக்கும் என்பது வரலாற்றின் உண்மையாக இருக்கிறது. அல்லாஹ் நம் அனைவருக்குமே தானம் தர்மம் வழங்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் நம்முடைய சொத்தை பெருக்குகிறான், நம்முடைய வருமானத்தை பெருக்கிறான், நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பெறுவான் பெரியாரே. எவ்வளவு பெரிய ஞாபகம், ஆரோக்கியத்தை கிடைக்கிறது பெரியாரே. ஆயுள் ஈனமாகிறது. ஒரே நிகழ்ச்சி மட்டும் சொல்கிறேன் பெரியாரே. நீண்ட வரலாறு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வரலாறு சொல்லி நிறைவு கூறுகிறேன். அல்லாஹ் நம் அனைவருக்குமே நம்முடைய பள்ளிக்காக சென்ற வாரம் கேட்டோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் என்ன செய்து நம்ம சொல்றோம். 4 வாரம் இன்ஷா அல்லாஹ் பெருநாள் வரை இன்ஷா அல்லாஹ் நம்ம பள்ளிக்கு மட்டும் என்ன செய்து ஒதுக்கப்பட்டது பெரியார்கள். பள்ளி மேல்மாடி கட்டுவதற்காக, ரூம் எடுக்கிறதுக்காக உங்களுடைய பொருள்களை தாராளமாக வழங்க பெரியார்கள். நம்ம பள்ளி பார்க்குறது இடம் இல்லாமல் தவிக்கிறோமா இல்லையா? இடம் இல்லாமல் தவிக்கிறோம். நிறைய பேர் சென்ற ஜும்மால தொழுவதுக்கு இடம் இல்லாம ஹவுஸ் கரை ஓரமா துண்டை விரித்து தொழுகிறார். ரொம்ப கஷ்டமா இருக்கு, கேட்கறது கஷ்டமா இருக்கு. அந்த அளவுக்கு இது என்ன செய்து இடம் பற்றாக்குறை. நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்து நோம்பாங்களுக்கு நோன்பு திறக்கிறதுக்கு இடம் இல்லாமல் பற்றாக்குறையா இருக்கிறது. ஆகவே உங்களுடைய பணத்தை இன்ஷா அல்லாஹ் அன்பளிப்புகளை, ஜக்காத்துகளை, உங்களுடைய தான தர்மங்களை நம்முடைய பள்ளிவாசலுக்காக மாறி வாருங்கள். ஜக்காத்துன்னா ஜக்காத்து சொல்லிடுங்க, ஏன்னா பள்ளிவாசல் கட்டுறதுக்காக இருக்குது. நீங்க இந்த
ஜக்காத்துடைய பொருளை சதக்காவுடைய பொருளாக சொல்லிருங்க. அன்பளிப்பு தான் தாராளம் நிறைய நீங்க கொடுங்க. பள்ளிவாசு கட்டுறது அன்பளிப்புல தான் கட்டுறது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத்தமான பேசுறாங்க. ஹராமானதிலே ஜக்காத்திலே சதக்காவிலே பள்ளிவாசல் கட்டக்கூடாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத்தமா சொல்றாங்க. நம்ம பள்ளிவாசல் கட்டுறதுக்காக அன்பளிப்பு நிறைய கொடுங்க. ஜக்காத்து கொடுத்தா ஜக்காத்துடைய பொருள், சதக்கான சதக்காவுடைய பொருள் என்று சொல்லி கொடுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்குமே நம்முடைய வாழ்வாளை பெருக்கி நம்முடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி நம்முடைய கஷ்டங்கள் அல்லாஹ் முற்றிலுமா நீக்கி இறைவா வாழ்வாங்கு வாழ்வதற்கு வாழ்ப்புகள் நடை இறைவா நீ அருள் கிருபை சரண் புரிவாயாக. வாஹி தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.